ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. புது வீட்டில் நைட்டு எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நாள். நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். ஆமாம், இங்கேயே தங்கிட்டு நைட்டு இப்போ தான் ஆமாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். தொடச்சுக்கிட்டே இருக்கும். நேற்று தான் ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னைக்கு அப்போ வேலை எல்லாமே பெருக்கி நீட் பண்ணி வெளியெல்லாம் நம்மளால அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தால் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வேலை இருக்கும். தனி வீடு வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே வேலை. வெளியெல்லாம் குப்பையாக இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வீட்டை உள்ள ஏற்றிட்டு இப்போ தொடச்சி நேற்று ஃபங்க்ஷன்றதுனால வந்து எல்லா இடமும் அழுக்காது. நல்லா தூக்கம் வந்துச்சு இந்த நைட்டு. நல்லா படுத்தாச்சு உடனே. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சு பால் வாங்கிட்டு வந்து புது வீட்டில் காஃபி குடிச்சாச்சு. என்னன்னா செல்லின் வந்து ஆஃபீஸ் போகிறதுனால அங்கேயே செல்லின் நைட்டே வீட்டுக்கு போயிட்டா. ஃபங்க்ஷன் முடிஞ்சு நைட்டு கூட போகலாம். போனோம் ஹைதராபாத்துக்கு போயிட்டு வரணும். எப்போ போகிறான்னு தெரியவே இல்லை. அவன் கூடயே இல்லை. அவள் ஒரு நாள் வந்துட்டு போயிட்டா. கிச்சன்லாம் பாத்திரம்லாம் கழுவி வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், காஃபி போட்ட டம்ளர் மட்டும் இருக்குது. பருப்பு டப்பாக்கள். இதுதான் நம்ம புது ஸ்டவ்வு, புது குடம், தண்ணி குடம். எதை சுவிட்சு எதுன்னு தெரிஞ்சுதா? உனக்கே வீட்டு எனக்கெல்லாம் தெரியவே செய்யாது சுவிட்சு. ஆனால் ஒரு சுவிட்சுக்கும் ஒவ்வொரு இடம் போகிறதுக்கு ஒரு 10 அடி தாண்டி போக வேண்டியிருக்கு. அங்கே உட்கார்ந்தா அப்படியே எந்திரிச்சு அப்படி தள்ளிக்கிட்டு அப்படி போட்டுடலாம். இந்த வீட்டில் எப்போ சமைக்கணும்? இன்னும் மேலெல்லாம் கெட்டுன பிறகு தான் எல்லாம் வேலை. மாலைலாம் அப்படியே தொங்குது பாதி பாதியா. ஆமாம், இங்கே ஓடுறாங்க அங்கே ஓடுறாங்க. தேவை அப்போட கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க. இப்போ நிறையா பழக்கம் நிறைய ஆயிடுச்சு. ஆமாம், நல்லா பிரியாணி போட்டோம். பிரியாணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாத்துக்கும் சாப்பிட்டோம். நைட்டுக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க. நைட்டுக்கு தான் வந்து பிரியாணி இல்லை, ஆனால் வெஜிடேரியன் சாப்பாடு இருந்துச்சு நைட்டு. ஆமாம், ஆனால் செல்லின் ஃபங்க்ஷனோடலாம் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்துச்சு. ஆமாம், எல்லாத்துக்கும் பேக் பண்ணி அனுப்புகிறோம். ஏதோ நம்ம 200 சொல்லியிருந்தா ஒரு 250 அந்த மாதிரி வந்திருக்கோம். நல்லா எல்லோரும் வீட்டுக்கு நைட் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். எல்லாரும் என்னென்ன நைட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லையே பிரியாணி. ஆமாம், நல்லா மட்டனு பீஸு, அவ்வளோ பீஸு, நிறைய பீஸ் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வெஜிடேரியன் சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு.
வெளியே தான் கொஞ்சம் நாஸ்தியாக இருக்குது. நேற்று ஃபுல்லாக மழை நைட்டு. நான் நைட்டே குப்பைலாம் போட்டுடலாம் நினச்சா மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஆனா ஆ இந்த வீடு பெருசு, துடைக்கிறது ரொம்ப பெருசு. அதாவது ம் அந்த வீடு ஒரு வாசல், ம் அது ஒரே சைடு தொடச்சு தான் வெளியே வரணும். ம் இது வந்து அங்க தொடச்சு அப்படி போயிடலாம், ஆமாம். இது இங்க தொடச்சு இப்படி போயிடலாம். ஃபுல் இன்டீரியர் ஒர்க் இருக்குது. மேல பில்டிங் இன்னும் டைல்ஸ் எல்லாம் போடணும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இது. ஆமாம், மொத்தமாக தான் வேலை செய்யணும். இன்னும் மேலே வந்து ஃபஸ்ட்டு வேலை எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணணும். மேலே டைல்ஸ் போடணும். ஏன்னா மாடி முதல்ல ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு ஏன்னா தண்ணி வந்து மாடியில் நிற்கிது, அது டைல்ஸ் போட்டால் தான் வெளியே வரும். ஆமா அப்புறம் வேறு என்ன, ஜன்னலுக்கு வந்து மேட்டு. இதை அடிக்கணும் முதல்ல. ஏன்னா இந்த குட்டி குட்டி பூச்சிங்க எவ்வளோ பெரிய பூச்சிலாம் வருது. குட்டி ஏன் வருதுன்னா, அது வந்து ஒயிட் கலர் வீடு இருந்தா வருமா, அதுக்கு கண்ணு பளிச்சுன்னு தெரியுமோ. பளிச்சுன்னு வந்துடும் அதுவும். ஆனால் நேற்று நைட்டு தெரியல தூங்கினதில்ல. பூச்சிகளோட தூங்கிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக மாடு வெளியே ஃபுல்லாக. காலையிலே பார்த்தா அவ்வளோ நாய். நான் போட்டு எல்லாத்தையும் இல்லைங்க, கேட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே வராது. குப்பையெல்லாம் எடுத்து நான் எடுத்து வச்சுருந்தேன், கொண்டு போகல. அதான் குப்பையெல்லாம் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து வச்சா மழை வந்துடுச்சு. மழை வந்தோடனே நாய், மழை வந்தோடனே சரி அங்கேயே வச்சுட்டு வந்தேன்னா திருப்பி மாடெல்லாம் இது ஆயிடுச்சு. திருப்பி இந்த இடத்துல எடுத்து வச்சேன். எடுத்து வச்சு காலையில் நாய் எல்லாத்தையும் வம்பாக்கிடுச்சு. திருப்பி காலையிலே கொண்டு போட்டாச்சு. கேட்டு போட்டாதாங்க, கேட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் வந்து ஃபுல்லாக சாப்பாடு வச்சோம். பரிமாறணும். இந்த உள்ள இடம் பாதி தான். பேர் சாப்பிட்டாங்க, இங்க வெளியே 10 பேர் சாப்பிட்டாங்க. ஆமாம் என்னன்னா இதுல டைல்ஸ் போடணும் இன்னும். ஆமாம். இல்லை டைல்ஸ் போட்டா இன்னும் நீட்டா இன்னும் இதை இப்போ இதுதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இது உள்ள வேலை முடிஞ்சுன்னா இதை க்ளீன் பண்ணணும். வந்தவங்க எல்லாருக்கும் வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம். செடி வைக்க போறீங்களா, செடி வைக்க போறீங்களா அப்படின்னு. இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பந்தெல்லாம் கலத்திட்டே போயிட்டாங்க நேற்று. லைட்டு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. வாசக்கால் பூ இருக்குது அப்படியே. இதான் லாஸ்ட் ஃபினிஷிங் முடிக்க போறேன். இங்கே தான் வந்து முடிப்பேன். அதை பாருங்க அப்படியே. ஆமாம், சூப்பராகிடுச்சு. வந்து கிடைக்கலாம்னு யோசிச்சேன். சரி போனா அங்க வேற வீட்டுல வேலை இருக்கு, அங்கேயும் வீடு நாஸ்தியா இருக்குல்ல. ஆமாம், அங்க போய் க்ளீன் பண்ணணும். அடுத்தது வந்து எவ்வளோ gift வந்திருக்கு. ஏன்னா அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணணும். ஏன்னா நமக்கு நிறைய அன்பு நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால gift வந்தது எவ்வளோ மொழி கஷ்டப்படுது. எல்லாத்தையும் பால் காய்ச்சி போக்கு எல்லாம் போட மாட்டேன் வீடியோ. போடுவேங்க. கிஃப்ட்டுக்கு போயிட்டு நேரம் அது நீங்க எடிட் பண்ணி போடணும்ல. அடுத்ததெல்லாம் போட முடியாது. ஆனா பைசாலாம் எழுதணும்ல, யார் யார் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் எழுதி வைக்கணும்ல. திருப்பி நம்ம செய்யணும் அதெல்லாம். எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்களோ அதை நம்ம திருப்பி செய்யணும். புரியுதா? மொழின்றது வந்து நம்மளுக்கு அது வந்து லாபம் அப்படிலாம் கிடையாது. புரியுதா? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா சும்மா போக முடியாது. ஓகேவா? வந்து ஏதாவது கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.